பட்டினத்தாரின் முற்பிறவி கதை உங்களுக்கு தெரியுமா? ராவணனின் தம்பி குபேரன். ராவணன் தனது தம்பிகளோடு சேர்ந்து சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார். இவர்களின் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவன் இராவணன், கும்பகர்ணன், விபூஷணன் மூவருக்கும் அவர்கள் கேட்ட வரத்தை வழங்கினார். இறுதியாக குபேரனிடம் என்ன வரம் வேண்டும் என்று சிவன் கேட்டார். அதற்கு குபேரன் சிவனோடு இருக்கும் வரத்தை கொடுத்தால் அதுவே போதும் என்று கூறினார். அதற்கு சிவன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உன்னிடத்தில் இந்த லோகத்தில் உள்ள அனைத்து செல்வத்தையும் காக்கும் பொறுப்பை உனக்கு தருகிறேன் என்று கூறி செல்வத்திற்கு அதிபதியாக குபேரனை நியமித்தார். குபேரன் ஒருமுறை பூமியை காண வலம் வந்தார். காவிரி வளம் கொழிக்கும் ஊரினை கண்டதும், நம் தேவலோகத்தில் இது போன்ற எழிலை காண முடியவில்லையே. குயில்களின் இசையும், மயில்களின் நடனமும், நதியின் இசையும், அழகிய மலர்களின் நறுமணமும், அழகிய வயலும் பொய்கையும், வாழை மா பலா என பழுத்த முக்கணிகள், அன்பான மக்கள், சிவனின் ஆலயம், இத்தனையும் அனுபவிக்க அப்பப்பா ஒரு பிறவி போதாதே என ஒரு கணம் நினைத்தான் குபேரன. இதனை கண்ட சிவன், குபேரா, நீ நினைத்தது போலவே ஒரு பிறவி பூமியில் பிறந்து உனது ஆசையை தீர்த்து கொண்டு வா என்றார். குபேரனும் பட்டினத்தாராக பூமியில் அவதரித்து அரசனை விட மிகுந்த செல்வந்தனாக வாழ்ந்து அனுபவித்து இறுதியில் துறவி வாழ்க்கையை மேற்கொண்டார்.